மாணவர்களே, இன்று நாம் பார்க்க போகும் பாடம் தமிழ். சென்ற வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம்னா மெய்யெழுத்துக்களை பார்த்தோம். மெய்யெழுத்துக்களை 2 எழுத்துக்கள் பார்த்தோம். என்னென்ன எழுத்து? இட்டு அப்புறம் இன்னு அப்படின்ற 2 எழுத்து பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற எழுத்து இத், இந்த். இந்த 2 எழுத்துக்களை தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிற எழுத்து இத். இத் இத் வாத்து. வா இத்து வாத்து. இதில் இத்துன்றது மெய்யெழுத்து. இதில் இத்துன்றது என்ன எழுத்து? மெய்யெழுத்து. வா இத்து வாத்து. இது ஒரு பறவை இனம். இது ஒரு பறவை இனம். வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு பறவை. இது தண்ணியில் நீந்தி போகும். தண்ணியில் என்ன பண்ணும்? நீந்தி போகும். இது எப்படி சத்தம் கொடுக்கும்? குவான்னு சத்தம் கொடுக்கும். அடுத்தது இத் சுத்தியல். சு இத் தி ய இல் சுத்தியல். இதில் இத்துன்றது மெய்யெழுத்து. இதில் இத்துன்றது என்ன எழுத்து? மெய்யெழுத்து. சுத்தியல். சுத்தியல் எதற்கு பயன்படும்னா நம்ம செவுத்தில் ஆணி அடிப்போம்ல, அதுக்கு பயன்படும். ஆணி அடித்து நம்ம என்ன பண்ணுவாங்க? அம்மா அப்பாலாம் ஃபோட்டோலாம் மாட்டுவாங்கள்ல, அதுக்கு இந்த சுத்தியல் வச்சு தான் ஆணி அடிப்பாங்க. இத் வாத்து சுத்தியல். இத் வாத்து சுத்தியல். அடுத்து நம்ம பார்க்க போகிற எழுத்து இந்த். அடுத்து நம்ம பார்க்க போகிற எழுத்து இந்த். இந்த் பந்து. பா இந்து பந்து. இதில் இந்துன்றது மெய்யெழுத்து. இதில் இந்துன்றது என்ன எழுத்து? மெய்யெழுத்து. பா இந்து பந்து. பந்து எப்படி இருக்கும்? ரவுண்டாக இருக்கும், வட்ட வடிவில் இருக்கும். இதில் வச்சு நம்ம விளையாடுறதுக்கு பயன்படுத்தலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிலந்தி. இன் சிலந்தி. சி ல இந்தி சிலந்தி. இதில் இந்துன்றது மெய்யெழுத்து. இதில் இந்துன்றது என்ன எழுத்து? மெய்யெழுத்து. சிலந்தி. சிலந்தியே என்ன சொல்லலாம்? 8 கால் பூச்சின்னு சொல்லலாம். இது பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 8 கால் இருக்குது. இது 8 கால் பூச்சின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் எல்லா மூலையிலலாம் இது இருக்கும். அது என்ன பண்ணும்? தன்னுடைய வாயிலேருந்து ஒரு உமிழ்நீர் மூலயமா என்ன பண்ணும்? நூல் மாடி தன்னுடைய சிலந்தி வலைய பின்னும். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, நூலான் பூச்சின்னும் சொல்லுவாங்க. இதை என்ன சொல்லுவாங்க? நூலான் பூச்சி. சிலந்திக்கு வேறு பேரில் என்ன பேர்? 8 கால் பூச்சி, அப்புறம் நூலான் பூச்சின்னும் சொல்லுவாங்க. இந்த் பந்து. இந்த் பந்து. இந்த் சிலந்தி. சிலந்தி சிலந்தி. இந்த் பந்து சிலந்தி. இத் வாத்து சுத்தியல். இந்த் பந்து சிலந்தி. அடுத்து இப்போ இந்த 2 எழுத்துக்களும் நம்மளுடைய இரட்டை வரி நோட்டில் எப்படி எழுதுறதுன்னோ, நம்மளுடைய புத்தகத்தில் எப்படி எழுதுன்றதோ பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய புத்தகத்தில் பக்க எண் 69 இருக்குது பாருங்கள். இத். இந்த புள்ளி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இந்த புள்ளிகளை நம்ம என்ன பண்ணணும்? இணைக்கணும். இந்த புள்ளிக்கு மேலே என்ன பண்ணணும்? பென்சிலால் எழுதணும். அழகாக பென்சிலால் எழுதணும். இதுதான் இத். மேலே புள்ளி வைக்கணும். அதே மாதிரி 3 வரிசை கொடுத்துருக்காங்க. எத்தனை வரிசை கொடுத்துருக்காங்க? இத்து மட்டும் 3 வரிசை கொடுத்துருக்காங்க. 1 2 3 3 வரிசையும் அழகாக எழுதணும். அடுத்து இந்த். இந்த் மேலேருந்து கீழே ஒரு கோடு, மேலே ஒரு கோடு, மறுபடியும் மேலேருந்து ஒரு கீழே கோடு வளைச்சி கீழே இப்படி போட்டு மேலே ஒரு முட்டை போடணும்.
நீங்களும் இதே மாதிரி எழுதி மிஸ்ஸுக்கு குரூப்பில் சென்ட் பண்ணோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற எழுத்து உயிர்மை எழுத்துக்கள். உயிர்மை எழுத்துக்கள் நம்ம எத்தனை 5 வரிசை படிச்சிருக்கோம். கா வரிசை படிச்சிருக்கோம், கா வரிசை படிச்சிருக்கோம், கீ வரிசை படிச்சிருக்கோம், கீ வரிசை படிச்சிருக்கோம். சென்ற வாரம் கூ வரிசை படித்தோம். இப்போ நான் அதை எல்லாமே ஒரு முறை சொல்கிறேன். நீங்கள் கவனமாக கேட்டு நீங்களும் வீட்டில் படிங்க. முதல்ல கா வரிசை படிக்கிறேன் பாருங்கள். க, ங, ச, ஞ, ட, ந, த, ந, ப, ம, ய, ர, வ, ழ, ல, ர, ந. அடுத்த வரிசை கா, ங, ச, ஞ, ட, ந, த, ந, ப, ம, ய, ர, ல, வ, ழ, ல, ர, ந. அடுத்த வரிசை கீ வரிசை. கி, ஞி, சி, ஞி, டி, நீ, தி, நீ, பி, மீ, ஈ, ரி, லி, வி, ரி, லி, ரி, நீ. அடுத்த வரிசை கீ வரிசை. கீ, நீ, சி, ஞி, டி, நீ, தி, நீ, பி, மீ, ஈ, ரி, லி, வி, ரி, லி, ரி, நீ. கடைசியாக பார்க்க போகிறது கூ வரிசை. கு, ங்கு, சு, ஞு, டு, நு, து, நு, பு, மு, யு, ரு, லு, வு, ரு, லு, ரு, நு. நீங்களும் இதே மாதிரி அழகாக உங்களுடைய இரட்டை வரி நோட்டில் 2 முறை எழுதி அனுப்புங்க. இந்த 5 வரிசையும் என்ன வரிசை? காவரிசை, ஞாவரிசை, காவரிசை, காவரிசை, கீவரிசை, கீவரிசை, கூவரிசை. இந்த 4 வரிசையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய இரட்டை வரி நோட்டில் அழகாக எழுதி அனுப்புகிறீங்க. நான் மிஸ் எப்படி 2 கோட்டுக்கு இடையில எழுதியிருக்கணும், நீங்களும் என்ன பண்ணுங்கள் அதே மாதிரி ஒவ்வொரு எழுத்தாக எழுதி எனக்கு குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நன்றி மாணவர்களே, அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.